இன்னைக்கு எங்கள் தளபதி எடுத்த போகிற திமுக ஆட்சியில் 25வது லாக்அப் டெத். இதுவும் தமிழக வெற்றி கழகம் இது ஸ்டெப் எடுத்து போராட்டம் நடத்தினதால தான் அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்க போகுது. கிடைக்கும் வரை நாங்களும் ஓய மாட்டோம். அதே போல் அவங்க ஆட்சியில் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு, அது அப்படியே மறைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காவல்துறைக்கு சிபிசிஐடிக்கு மாற்றின நிறைய கேசஸும் போயிருக்கு. ஆனால் அதுவும் அப்படியே பெண்டிங் தான் இருக்குது. ஏன்னா ஆட்சியும் அதிகாரமும் கையில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன வேணால் பண்ண அட்ராசிட்டிஸ், அட்டூழியங்கள், ஊழல் நிறைந்த ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கு. திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கே சபிக்கப்பட்ட ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கு. பொதுமக்களுக்கு பிரச்சனை என்னன்னா காவல் நிலையத்தை தான் தேடி போவோம். இப்போ காவல் நிலையத்துக்குள்ளேயே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சாமானிய மக்கள் விசாரணைக்காக அழைத்து கொண்டு செல்லு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்காக இந்த மு.க. ஸ்டாலின் நமது சிஎம், நம்ம மக்களுக்கே உதவாத சிஎம் இந்த மு.க. ஸ்டாலின் சார் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? ஃபோன் மூலமாக ஒரு சாரி சொன்னால் அந்த குடும்பத்தினருக்கு அந்த உயிர் திரும்ப கிடைத்திருமா? இதுவும் நம்ம கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணா போராடியதால் அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்கப்பட்டுள்ளது. இன்றும் இந்த 24 குடும்பத்திற்கும் கிடைக்கும். அதே போல் அநீதி எங்கு நடந்தாலும் நம் மக்களுக்கு எங்கு அநீதி நடந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அண்ணாவின் தலைமையில் நாங்கள் தட்டி கேட்போம். அது எந்த ஜாதி மதம் இனம் என்று பார்க்கவே மாட்டோம். அது எவராக இருந்தாலும் சரி, எங்கு அநீதி நடந்தாலும் என் தொண்டர்கள், என் கழக தோழர்கள் தோழிகள் அது தட்டி கேளுங்கள். அது எந்த ஊரில் எந்த தெருவில் இருந்தாலும் நாங்கள் திரண்டு வந்து அங்கு நிற்போம். மக்களுக்கான ஆட்சியாக எங்கள் ஆட்சி மாறும். அண்ணே, தளபதி எல்லாருக்குமே நன்மை நடக்கணும்ன்ட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அஜித்குமாரோட சாவு மட்டும் கிடையாது, பல பேரோட சாவு தமிழ்நாடு அரசால், அதாவது தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கே அரசால் பல பேரோட சாவு மறைக்கப்பட்டிருக்கிறேன். அதை தெளிவாக நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தானே பண்ணிகிட்டு இருக்கோம்.